அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். தமிழால் இணைவோம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெர்னியர் ஸ்லைடிங் காலிப்பர்ல .02 லீஸ்ட் கவுண்ட் குறைந்தபட்ச நுணுக்கம் எப்படி கணக்கீடு செஞ்சு அவங்க கால்குலேட் பண்ணி எதை பேஸ் பண்ணி இந்த .02 mm அப்படின்றத நம்மளுக்கு கணக்கு மூலம் காண்பிக்கிறார்கள் என்பதை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வெர்னியர் ஸ்லைடிங் காலிப்பர்ல அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்டிஷன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வெர்னியர் ஸ்கேல்ல மெயின் ஸ்கேலு வெர்னியர் ஸ்கேலுன்னு சொல்லிட்டு இந்த அளவுகளை 2 விதமா சொல்றாங்க. அப்ப மெயின் ஸ்கேல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், வெர்னியர் ஸ்கேல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இதுல மெயின் ஸ்கேல்னா வேற ஒன்றும் கிடையாது. இந்த அளவுகள்ல பாருங்க, இந்த முழு எண்கள் கொடுக்கப்பட்ட பெரிய ஸ்கேல் இருக்குல்ல, இதுதான் மெயின் ஸ்கேலு. இது ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். இதுல ஒரு கோட்டோட மதிப்பு என்னன்னா 1 mm. 0வுக்கு அடுத்து ஒரு கோடுனா அது 1 mm, 2னா 2 mm. இப்படி இதுல இருக்கிறது கண்டினியூ பண்ணிக்கிட்டே போனோம்னா 10 mm, 20 mm, 30 mm, 40 mm அப்படி போயிட்டே இருக்கும். இதைத்தான் நம்ம என்ன செய்யறோம், மெயின் ஸ்கேல்னு சொல்றோம். இதுல இந்த மெயின் ஸ்கேல் அவங்க என்ன சொல்ற வராங்க அப்படின்னா, லீஸ்ட் கவுண்ட்டுக்கு இந்த மெயின் ஸ்கேல்ல இருக்கிற 49 கோடை எடுத்து நாங்க வெர்னியர் ஸ்கேல்ல 50 மாத்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி மாத்துறதுனாலதான் எங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா .02 mm கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல 0ல இருந்து 49 வரைக்கும் அவங்க இந்த கால்குலேஷனுக்காண்டி எடுத்துக்கிறாங்க 49 mm. அத வெர்னியர் ஸ்கேல்ல எத்தனை mm மாத்துறாங்கன்னு சொல்றாங்கன்னா 50 mm மாத்துறாங்க. ஓகேவா? அப்ப பாருங்க, வெர்னியர் ஸ்கேல பாப்போமா, 50 கோடா மாத்திருக்காங்களான்னு பாப்போமா. இப்ப பாருங்க, இதுல இந்த 0வுக்கு 1க்கு இடையில 5 கோடு இருக்கு. 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 15 எவ்வளவு, 50. ஓகேவா? அவங்க சொன்னது பிரகாரம் கரெக்டா 49 கோடை எடுத்து மெயின் ஸ்கேல்ல 49, பெரிய ஸ்கேல்ல 49 கோடை எடுத்து சின்ன ஸ்கேல்ல, அதாவது வெர்னியர் ஸ்கேல்ல 50 பிரிவுகளா அவங்க மாத்திருக்காங்க சொன்னது பிரகாரம். அப்படி மாத்தினதுனாலதான் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா .02 அப்படின்ற இந்த லீஸ்ட் கவுண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? சரி, இதை எப்படி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கிறது, இவங்க 49 எடுத்து 50 எப்படி மாத்தினாங்கன்னு நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னா, நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு வேற எதையும் பார்க்கவே தேவையில்லை, இந்த வெர்னியர் ரீடிங் காலிப்பரவே பார்க்கலாம். இப்ப இந்த சின்ன ஸ்கேல்ல இருக்கிற வெர்னியர் ஸ்கேல்ல இருக்கிற 0வை நான் இந்த மெயின் ஸ்கேல்ல இருக்கிற 0வோட சேர்த்துட்டேனா, இப்ப கோயின்சைட் ஆயிடுச்சா? மெயின் ஸ்கேல்ல இருக்கிற 0வும் வெர்னியர் ஸ்கேல் சின்ன ஸ்கேல்ல இருக்கிற 0வும் நேருக்கு நேரா இருக்கு. கீழே இருக்கிற ஸ்கேலை பாருங்க, நேருக்கு நேரா இருக்கு. மேல இருக்கிறது இன்ச்சஸ் ஸ்கேலு, அது அப்புறம் பார்ப்போம். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கீழே இருக்கிற மெயின் ஸ்கேல் 0வும் வெர்னியர் ஸ்கேல் 0வும் ஒண்ணுக்கு ஒண்ணு நேரா இருக்கு. அதே நேரத்துல நீங்க பாருங்க, இந்த 49வது கோடை பாருங்க, 50க்கு முன்னாடி இருக்கிற இந்த 49வது கோடை கிளியரா பாத்தீங்கன்னா 10வது கோடு நேருக்கு நேரா இருக்கு. 15, 10 நம்பருக்கு நேரா இருக்கிற கோடு 49ல ஜாயிண்ட் ஆயிருக்கா? அப்ப அவங்க சொன்னது பிரகாரம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா 49 கோடுகளை எடுத்து வெர்னியர் ஸ்கேல்ல, அதாவது சின்ன ஸ்கேல்ல 50 பிரிவுகளா மாத்திருக்காங்க. ஓகேவா? அப்படி மாத்தினதுனாலதான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெர்னியர் லீஸ்ட் கவுண்ட் .02 mm கிடைக்குது. அப்ப மெயின் ஸ்கேல்ல எத்தனை பிரிவுகளை எடுத்திருக்காங்க? 49 பிரிவுகளை எடுத்திருக்காங்க. அதை வெர்னியர் ஸ்கேல்ல எத்தனை பிரிவுகளா மாத்திருக்காங்க? 50 பிரிவுகளா மாத்திருக்காங்க. இதுல நம்ம செக் பண்றதுக்கு வேற எங்கேயும் போக தேவையில்லை. இந்த வெர்னியர் காலிப்பரவே 0 to 0 கோயின்சைட் பண்ணி இணைச்சு பார்த்தோம்னாலே மெயின் ஸ்கேல்ல 49 கோடுக்கு நேரா இந்த வெர்னியர் ஸ்கேல்ல இருக்கிற 50வது கோடு நேருக்கு நேரா ஜாயிண்ட் ஆயிருக்கும். அதை வச்சே நம்ம என்ன சொல்லலாம்னா, இதுல 49 பிரிவுகளை எடுத்து 50 பிரிவுகளா மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்கு லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. அது என்னன்னு இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, வெர்னியர் ஸ்லைடிங் காலிப்பர், அதாவது எம்எம்ல லீஸ்ட் கவுண்ட் .02 எப்படி வந்துச்சுன்ற ஒரு சின்ன கால்குலேஷனு, அதை தான் பார்க்க போறோம். இதுல பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன், அதோட மதிப்புகள் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். அதே போல எத்தனை டிவிஷனை எடுத்து எத்தனை டிவிஷனா இவங்க கன்வெர்ட் பண்றாங்க, எத்தனை பிரிவுகளை எடுத்து எத்தனை பிரிவுகளா அவங்க மாத்துறாங்கன்ற ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன்ல
1 mm வேல்யூ அப்படின்ற டீட்டெயில் நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, அவங்க இத்தனை பிரிவுகள எடுத்து இத்தனை பிரிவுகளா மாத்துறாங்க. அதாவது 49 பிரிவுகள எடுத்து 50ஆ மாத்தும் பொழுது, ஒரு பிரிவோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற டீட்டெயிலும் நம்மளுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சா இந்த கால்குலேஷன ஈஸியா நம்ம என்ன செய்யலாம், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிடலாம். ஓகேவா? இப்ப விளக்கம் சொல்றேன். இவங்க குடுத்துருக்காங்க வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ல 49 பிரிவுகள 50ஆ மாத்துறாங்க. ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனோட மதிப்பு 1 mm. அப்ப ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 49 பிரிவுகள எடுத்து 50ஆ ஆக்குறாங்க. அப்ப 49/50. இப்படி டிவைட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஒரு வேல்யூ கிடைக்குது. 0.98 mm அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்குது. ஓகேவா? அப்படி கிடைக்கிற வேல்யூவ ஸ்டாண்டர்டா நம்மளுக்கு ஒரு லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலாவ ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலாவ அப்ளை பண்ணி தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த 0.02 mm எப்படி வந்துச்சுன்றத நம்ம கொண்டு வர முடியும். சரி, லீஸ்ட் கவுண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லீஸ்ட் கவுண்ட் எல்சி, அதுக்கு ஷார்ட் ஃபார்ம், ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனோட வேல்யூ என்னது, 1 mm மைனஸ் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் வேல்யூ நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம், 0.98 mm. இப்போ இதை மைனஸ் பண்ணும்போது 1 mmல இருந்து 0.98 mm கழிக்கும் பொழுது 0.02 mm, அதாவது வெர்னியர் காலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் 0.02 mm நம்மளுக்கு கிடைக்குது. இதை கால்குலேட்டர்ல நீங்க அப்ளை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஓகேவா? இது இந்த கால்குலேஷன் இங்கிலீஷ்ல இருக்கு. இதே இது தமிழ்லயும் இருக்கு. பாத்தீங்கன்னா, மெட்ரிக் வெர்னியர் காலிப்பரின் மெயின் ஸ்கேலில் 1 மில்லிமீட்டர் அளவு கோடுகள் போடப்பட்டுள்ளன. அதில் 49 பிரிவுகளை எடுத்து வெர்னியர் ஸ்கேலில் 50 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தால் அதன் நுணுக்கம் லீஸ்ட் கவுண்ட் என்ன அப்படின்னு கணக்கே இருக்கு, நம்ம புக்லயே இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மெயின் ஸ்கேல் டிவிஷன் 1 mm எப்பயும் போல, வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் அப்ப மொத்த வெர்னியர் ஸ்கேலின் மொத்த நீளம் எவ்வளவு அப்படின்னா 1 × 49 mm. ஓகேவா? கவுண்டிங். அதுக்கப்புறம் வெர்னியர் ஸ்கேல் பிரிவுகள் எத்தனை எடுக்கிறாங்க அவங்க, 50 பிரிவுகளாக மாத்துறதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. அப்ப வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெர்னியர் ஸ்கேலோட ஒரு கோட்டோட மதிப்பை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இந்த 49/50 அப்படின்ற கான்செப்டவே பயன்படுத்துறோம். ஒரு கோட்டோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் 49 கோடை எடுக்கிறாங்க, அதை 50ஆ மாத்துறாங்க. அப்ப வெர்னியர் டிவிஷன்ல 50ஆ மாத்தும் போது மாத்தக்கூடிய அந்த 50 பிரிவுகள்ல ஒரு பிரிவோட மதிப்பு நம்மளுக்கு வேணும்ன்றதுனாலதான் 49/50ன்ற கான்செப்டவே நம்ம அப்ளை பண்றோம். அப்படி வகுக்கும் போது கிடைக்கிறத 0.98 mm. இப்ப லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா எப்பயும் போலதான், உங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம்ல மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஆக்சுவலா ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன்ல இருந்து ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனை கழிக்கணும்ன்றதான் கான்செப்ட். அதுதான் அப்ளை பண்றாங்க. 1 மில்லிமீட்டர் மெயின் ஸ்கேல் டிவிஷன்ல ஒரு கோட்டோட மதிப்பு 1 மில்லிமீட்டர். அப்ப மைனஸ் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ல நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பு 0.98 mm. இதை ரெண்டையும் மைனஸ் பண்றதுனால 0.02 mm விடையாக கிடைக்கிறது. இப்படித்தான் இந்த லீஸ்ட் கவுண்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது இப்படித்தான் வந்திருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றத இந்த வீடியோவோட கான்செப்ட். இதை தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பார்த்த அனைவருக்கும் நன்றி.